அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவ சொந்தங்களே, மகா சிவராத்திரி 2026 பிப்ரவரி 15ஆம் தேதி அந்த புனிதமான நாள். நான் இந்த ஆடியோவில் உங்களுக்கு 8 விதமான ஆன்மீக ஆலோசனைகள் தரேன். யார் ஒருவர் இந்த 8ஐயும் செய்கிறீங்களோ நிச்சயம் சொல்கிறேன், உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி தான். எல்லா கவலைகளையும் தீர்த்து உங்கள் மோசமான தலையெழுத்தை மாற்றும் அற்புதமான அருளை ஈசன் உங்களுக்கு வழங்குவார். இந்த 8ஐயுமே செய்ய முயற்சி பண்ணுங்க. மகா சிவராத்திரி நாள் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு நாள். மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் தவறாமல் சிவத்தை உணர வேண்டிய, சிவத்தை நினைக்க வேண்டிய, சிவத்தை தியானிக்க வேண்டிய நாள். இந்த புனிதமான நாளில் மகா சிவராத்திரி இரவு முழுவதும் உங்களுடன் ஒரு வாட்ஸ்அப் குழுவின் மூலமாக இணைந்திருக்க போகின்றோம். ஒவ்வொரு வருடமும் நாங்கள் மகா சிவராத்திரிக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குழுவை தொடங்குறது வழக்கம். மகா சிவராத்திரி பூஜைகள் எப்படி செய்யணும், இரவு கண் விழித்து என்ன செய்யணும், இரவு கண் விழித்து இருக்க முடியாதவங்க பகலில் எந்த நேரத்தில் என்ன செய்யணும், சூழ்நிலையின் காரணமாக எதுவுமே செய்ய முடியாதவங்க என்ன செய்தால் சிவனருள் கிடைக்கும், இது போன்ற அனைத்து விஷயங்களும் உங்களோட பேசுகிறதுக்காக ஒரு வாட்ஸ்அப் குழுவை நம்ம ஒவ்வொரு வருடமும் நடத்துவோம். இந்த வருடத்துக்கான குழு வெற்றிகரமாக தொடங்கப்பட்டது. 14ஆம் தேதி இரவு 10 மணி வரை அந்த குழுவுக்கு பதிவு நடக்கும். டிஸ்பிளேல பாருங்கள், எனது வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த குழுவுக்கு குரு காணிக்க இருக்குது. இந்த குழுவில் சேர உங்களுக்கு விருப்பம்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு சிவராத்திரின்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. அந்த குழுவின் பதிவு விவரம் தருகின்றேன். மகா வில்வவேர் மற்றும் கண்டகி சிவ சாலிகிரான் பிரசாதமாக அனுப்பி வைக்கின்றேன். மகா சிவராத்திரி நாளில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து நீராட வேண்டும். அப்படி நீராடும் பொழுது அந்த தண்ணீரில் சிறிது உப்பு கலந்து நீராடுங்கள். நிச்சயம் சிவனருள் கிடைக்கும். இது முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஈசன் படம் அல்லது ஈசன் சிலைக்கு வில்வ இலை சமர்ப்பணம் கண்டிப்பாக செய்ய வேண்டும். மூன்றாவது விஷயம், அன்று பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் நீராடிவிட்டு ஓம் சிவாய நம என்று ஏதேனும் ஓரிடத்தில் அமைதியாக கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து மனதிற்குள்ளே கண்டிப்பாக சொல்லுங்கள். நான்காவது விஷயம், உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சிவன் ஆலயத்திற்கு தயிர் மற்றும் பால் வாங்கி தானமாக கொடுக்கணும். ஐந்தாவது விஷயம், உங்கள் வீட்டில் ஈஸ்வருடைய சிலை இருந்துச்சுன்னா அதற்கு குறைந்தபட்சம் நீர் அபிஷேகமாவது அன்று இரவு நீங்கள் செய்ய வேண்டும். ஆறாவது விஷயம், அன்று ஏதாவது 1 மணி நேரம் மௌன விரதம் இருக்க வேண்டும். சிவ நினைவாகவே இருந்து யாரிடமும் பேசாமல் மௌனமாக இருக்க வேண்டும். ஏழாவது, அன்று ஆடை தானம் செய்தால் அளப்பரிய நன்மைகள் கிடைக்கும். எட்டாவது விஷயம், மகா சிவராத்திரி ஒரு 11 பேருக்காவது அன்னதானம் செய்யுங்கள், கூடுதலான பலன்கள் தரும். இந்த 8 விஷயத்தையுமே செய்யணும். குறைந்தபட்சம் இதில் எதை செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. நிச்சயமாக சிவனருளால் உங்கள் தலையெழுத்து மாறும், நல்லது உங்களுக்கு நடக்கும். அன்பு சொந்தங்களே, நமது ஆனந்தஒளி அறக்கட்டளை அன்ன சேவா என்ற குழுவை நடத்திட்டு இருக்கோம். இந்த குழுவின் மூலமாக மகா சிவராத்திரி அன்று மிக சிறப்பாக உணவு தானம் செய்வதற்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். உங்கள் குடும்பம் சார்பாக இந்த புனிதமான சேவைக்கு உதவி செய்ய முன்வாருங்கள். டிஸ்பிளேல எங்களது கூகுள் பே, ஃபோன்பே நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்களது அறக்கட்டளையின் வங்கி கணக்கின் மற்றும் கூகுள் பே நம்பர் தரப்பட்டுள்ளது. முடிந்தால் உதவுங்கள். உதவி விட்டு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அதோட ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க. உங்கள் குடும்பத்தாரின் பெயர், ராசி, நட்சத்திரம் சொல்லுங்க. உங்களுக்காக சிறப்பு பிரார்த்தனை செய்து அன்னதானம் செய்கின்றோம். வாருங்கள், அன்னதானம் செய்து சிவனருளை பெறுவோம். இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன். ஆனந்த மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.